எதுக்கு எங்காயா போறீங்க நேரத்துக்கு? பேசாம உக்காரு, பொறுத்து ஒரு பொட்டக்கோழி பொறுத்து நேரம் உக்காரு. 5 மணிக்கெல்லாம் முடிச்சு போடுறோம். அல்வார் சாமி சாத்தகி யாம்பரும் தருண காலங்களில் யாம்பரும் தருண காலங்களில் எம்மை யார் என்று புரிந்தாய்? சொன்னால் தெரியும் சாமி. நான் யார் என்று உரைக்க முன் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் புகழும் பெருமையும் சிறந்த பொன்னான நாடு அழகு திரு பொன்னான திருநாட்டின் பெயரை மக்கள் மத்தியில் சபை நடுவில் எடுத்து ஓதுவாயாக. இது கரிக்காப்பட்டி. எப்படி? கரிக்காப்பட்டி. ஆமா, கரிக்காப்பட்டி என்றால் நமக்கு சொந்த தாய் திருநாடாகும். ஆமாங்க. நாட்டிலே ஆண்களாய் பதித்த அப்பன்மார்களும் பெண்களாய் பதித்த தாய்மார்கள், சிறியோர்கள் பெரியோர்கள் மற்றும் கோயில் நிர்வாகிகள் ஆகியோர்களுக்கு தாரமங்கலத்திற்கு அருகாமையில் KR தோப்பூரை சார்ந்த கலைத்தென்றல் நாடக சபா குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேல அவங்க என்ன ஊர்ல இருந்துட்டாலும் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் எதற்காக, என்ன காரணம் சொல்லுவாங்களா? ஒண்ணு கூடாம சொல்லணும். இன்னும் நமது ஐயனாரப்பன் ஐயனாரப்பனா என்னடி என்ன வந்தனோன்னு கெடா வெச்சே சோறு போட்டாங்க. பன்னிக்கறி குழம்பு ஊத்துனாங்களே. பன்னிக்கறிடா, புளி குழம்புடா. புளி குழம்பா அது? ஆமா. ஏன்டா? ஆடா நான் பன்னிக்கறி குழம்பு தான்டா 2 ஐக்கு வாங்கி தன்னேன். சண்டாலா டேய், அதுலடா சைவம், அதெல்லாம் சைவம். தம்பி சாமி, இந்த நீ சொல்லிய ஒரு வார்த்தை அதையெல்லாம் என்னிடத்தில் உச்சரிக்க கூடாது. சாமி காலையில ஆட்டோ நேர கடை கொடுறதே நீங்க தான் சாமி. அதெல்லாம் நமக்கு பிடிக்காதப்பா. மது மங்கை மாமிசம் 3மே நமக்கு ஆகாது. ஆமா உண்மைதான். இருந்துட்டாலும் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் எதற்காக, என்ன காரணம்? காரணம் இல்லாமல் நாடகம் விடுவார்களா? இன்றைக்கு மட்டும் 1 லட்சம் ரூபாய் செலவு. ஆமாங்க. எதுக்கு? மீதியா இருக்கும். எதுக்கு? இன்னும் நமது முருகப்பெருமானுக்காக இன்றைக்கு ஓரிரு நாடகம் வைத்திருக்கிறார்கள். பௌர்ணமி முன்னிட்டு இன்றைக்கு ஓரிரவு நாடகம் வைத்திருக்கிறார்கள். நாடகத்தை ஏற்படுத்தி ஒரு நல்ல உள்ளங்களும் நாடகத்தை கண்டுகளிக்கிற நமது ரசிக பொதுமக்கள், இன்னும் ஊர் பொதுமக்கள், சுற்றுவட்டார பொதுமக்கள், தாய்மார்கள், குழந்தை செல்வங்கள், சிறியோர்கள், பெரியோர்கள், இன்னும் எனது வேடத்தை பாராட்டி தாய்மார்கள் அவருடைய சொத்திலிருந்து நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களும் கோயில் நிர்வாகிகளும் எந்த முகமானால் தங்க முகம் ஆண்டு சீரும் சிறப்போடு வாழ வேண்டும். ராமோஜி போதிலும் இரவென்று பாராமல், பணியென்று பாராமல், தூக்கத்தையும் ஒருபடுத்தாமல் நமது கலைக்குழுவை வளர்க்க வேண்டுமே என்று. எப்படி? கலைத்துறை. ஆமா, வளர்க கலை, வாழ்க கலைஞர்கள். அப்படி என்று யூடியூப் மூலியமாக உலகம் எங்கும் நமது நாடகத்தை அறிமுகப்படுத்தி வரக்கூடிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் சேகரன் அவர்கள் அக்னி புயல் யூடியூப் சேனல் நடக்கிற நாடகத்தை இப்பவே நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் போன்ல. அந்த அளவுக்கு நமது நாடகத்தை கொண்டு வந்து இன்றைக்கு சிறப்பான முறையில் ஏண்டா பயந்துட்டு போறேன் ஐயா ஒரு போச்சு கொடு, நாளைக்கு நீயும் வருவ டிவியில. ஒன்னத்துக்கு மூஞ்சி தானே காட்ட சொன்ன, எதுக்கு உழைக்கிற அப்படி? பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் அக்னி புயல் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் முதல் யூடியூப் வரை வாட்ஸ்அப், பேஸ்புக் அனைத்திலுமே அண்ணனுடைய சேனல் மூலியமாக நமது நாடகங்களை கண்டு மகிழலாம். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சேகரன் அவர்களுக்கும் நமது நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களுடைய சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் எதற்காக, என்ன காரணம்? முருகப்பெருமானுக்காக. இருந்த போதிலும் வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம் சொல்லுவாங்களா? சொல்லுங்க சாமி. சொல்லுடா. தாங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. என்ன சொல்ற? ஆமாங்க அன்பா. இருந்த போதிலும் சித்ரா பௌர்ணமி எப்படி சிவனுக்கு உகந்த நாள். சிவனுக்கு உகந்த நாளிலே சிவபெருமானையும் பார்வதியாகப்பட்ட பெரியாண்டி சிவனையும் வரவழைத்து அம்மனின் அருளை மக்களுக்கு பெற செய்வோம். ஓம் சக்தி.
சாமாண்டி ஊட்டி வீரி வேகாளி திரிசூலி அம்மா சண்டி முண்டி சாமாண்டி ஊட்டி வீரி வேகாளி திரிசூலி அம்மா எந்தோணி நாரணி பூரணி நமோ நாரணி தாயே அம்மா நீ தண்டு மாறி கால மாறி பூ மாறி புகழ் மாறி சின்ன மாறி பெரிய மாறி கண்ணனூரு மாறி அம்மா நீ மேல்மலையனூர் எல்லையிலே மண் பூத்தா எழுந்த சத்து அம்மா நீ சாய்ந்தா சமயபுரம் சாதித்தா கண்ணபுரம் தாயே கண்ணபுரம் எல்லையை விட்டு காத்தருள வேண்டும் தாயி அம்மா நீ மாசான எல்லையிலே மாண்ட போன தின்ன சத்தி அம்மா நீ சுடுகாட்டு எல்லையிலே சுட்ட போன தின்ன சத்தி அம்மா நீ ஒருத்தி தலை விரிச்சா உலகமெல்லாம் தலை விரிக்கும் அம்மா நீ ஒருத்தி சட விரிச்சா உலகமெல்லாம் சட விரிக்கும் அம்மா பம்ப சத்தம் கேட்கலையோ ஆடிவாமா அங்காளம்மா அம்மா உனக்கு உடுக்க சத்தம் கேட்கலையோ ஓடிவாமா அங்காளம்மா அம்மா வாழ்த்துவது எனது வேலை வரம் கொடுப்பது உனது வேலை அம்மா நீ பத்தினி உண்மையான ஆடிவாமா அங்காளம்மா அம்மா நீ முழங்காலி சில்லெலும்பி முறுக்கென்று கடித்த சத்தி அம்மா நீ கணுக்காலி சில்லெலும்பி கரும்பென கடித்த சத்தி நடன நல்ல தாயே தாயே
கூப்பிட்ட மறுகணமே வந்து அருள் கொடுத்த இலாண்ட கோடி பிரமாண நாயகி உலகமெல்லாம் அருள் பாலிக்கும் பரமேஸ்வரி அப்படின்னு அருள் பெற்று இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலே எந்த முகமானால் தங்க முகமாண்டு சீரும் சிறப்போடு யாவற்ற பேர்களும் வாழ வேண்டும் ஸ்ரீ ராமோஜி. இருந்த போதிலும் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் சிவபுராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய நரன் நாராயணன் பிறப்பு இல்லை என்றால் சூரன் சண்டை நாடகத்தில் நான் யார் என் பெயர் என்ன நான் குளித்து வேண்டேன் சொல்லும் வரையில் செவி கொடுத்து அமதிக்க வேண்டும். சரிங்க, கரெக்டா கேட்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே மை காட், பீ கேர்ஃபுல். ஓடே இங்கிலீஷ் கல்தியே. இங்க வாங்க. ஏண்டா சாப்பிட்டோமில்ல? ஆமா. அந்த அட்டை கொட்டாய் கிட்ட பாருங்க. அங்க எங்க அட்டை கொட்டாய் இருக்குது? ஏங்க அந்த பந்தல் கிட்ட பாருங்க. ஆமா, அங்க பாருங்க ஒரு ஆய ஒண்ணு குட்டு வருது. அது என்ன தலை சீவிட்டு வருது? ஆயா ஒண்ணு குட்டு இருக்கிறது. நீங்க தான் தெரிஞ்சுதான் கேட்டீங்க. என்னுடைய பெயரை உரைத்தேனே தெரிஞ்சிருக்க வேண்டுமே. நீங்க சொன்னதா சாமி? ஆமாங்க. இந்த சாமி வர வேண்டானாலும் வந்துடுறாங்க. வந்தாலும் பின்னாடி உட்காந்துட்டு கண்டாரு வீட்டு பாச்சக்க சும்மாவே இருக்கிறது. சாமி அவங்க போட்ட சத்தத்தில் நீங்க கத்தனது எதுவும் கேட்கலைங்க. அரிகரி மூலம் என்று வரகரி வரகரியா பண்ணிக்கிறீங்க வரகரிங்கிற என்னடா ஆளுங்க? ஹரிஹரி ஹரி சரி ஹரிஹரி மூலம் என்று ஹரிஹரி மூலம் என்ன யாவரும் துதி செய்வார். யாவரும் துதி செய்திடே. யாவரும் துதி செய்ய அநாதரட்சகன் நந்தநந்தனன் நாராயணன் கோவிந்தன் கோபாலன் மதிசூதனன் புரிசோத்தமன் இப்படி பல பெயர்கள் கொண்ட என் பெயரோ ஸ்ரீமந்த நாராயண கண்ணன். கண்ணா 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 சின்னி கண்ணா. சின்ன கண்ணா சின்ன சின்ன கண்ணன் பா சின்ன கண்ணன். சாமி வெண்ணையை வெண்ணெய் வெண்ணையை உண்டவாயன் சாமி நக்கனாய் நற்குண நாராயணனப்பா. வரகரி தின்ன பெருமாளே. வரகரி இல்ல, ஹரிஹரி ஹரிஹரி பெருமாள். சாமி மத்தியானத்துல மாமியெல்லாம் சாமி ஆமா நான் பெருமாள்பா. பெருமாளே தாங்களை காண வேண்டும் என்று
நான் கந்துக்காரனிடம் கந்து எடுத்துக்கிட்டு எவ்வளோ 5000 ரூபாய் அடா சிக்கனமா 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து பொடி நாடியா நடந்து ஆந்திராவுக்கு 7 மலை தாண்டி 7 மலைக்கே வரலான்னு இருந்தேன். பொடிநடியா நடந்து வரதுக்கு எதுக்கு 5000 ரூபாய் கடன் வாங்குறேன்? சாப்பாட்டு செலவுக்குங்க. நல்ல வேலை நீ கரிக்காப்பட்டிலேயே பிரசிடண்ட் ஆகி போயிட்ட. பிரசிடண்ட் நீ நம்பர் ஆயிரு இல்லையா? பிரசண்டம் பிரசண்டம் நாங்கள் நோக்கி நான் துதிபாட வேண்டும். துதி பாடுவாயு நாங்க அவளு சந்தியாகமா கேக்குறீங்க. அடிக்கிற பரம்பரையா நாங்க பெருமா கோவில் உபசாரிகள். விபச்சாரிகளா? விபச்சாரிகளா? உபசாரி பூஜாரிக்கு சாமி. பெருமா குடி கும்பிடுறீங்களா? ஆமாங்க. எங்க தாத்தா உங்களுக்கு பூஜை பண்ணாரு. யாரு? பெருமாளுக்கு தாத்தா? ஆமாங்க. தாத்தா காலத்துல இருந்தே பூஜை பண்றீங்க. சரி 5500 வீடு இருந்துச்சு எங்க ஊருக்குள்ள. 30 வீடு 40 வீடு இருந்தாவே அடக்க முடியல. எத்தனை? 5500 வீடு. எங்க அப்பா உங்க பாட்டம் பெரிய ஆள் தான். பெரிய ஊருங்க. சரி எங்க தாத்தன் ஒடுவுந்தலை குடிச்சிட்டு செத்து போயிட்டான். பெருமா கோயில் பூசாரி ஒடுவுந்தலை தின்னு செத்தது இங்க தானே நான் கேக்குறேன். என்ன பண்றது? இப்ப 2 பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்து குடிச்சு செத்து போயிட்டான். ரைட். சரி போனது போட்டு விடு. எங்க தாத்தன் செத்து போயிட்டான். அடுத்தது எங்க அப்பன். ஆனா அந்த போஸ்ட் எங்க அப்பா போய் பூஜை பண்ணாரு. அதே ஒண்ணு சொல்லிக்கிறதுக்குள்ள 3500 வீடு. எங்கடா ஏன்டா குறையுது? நாங்க பண்றது அப்புறம் எல்லாம் பஞ்சபாளைக்கு போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பன் தீபாவளி நீ கிணத்துல உளுந்து செத்து போயிட்டான். சாராயம் குடிச்சு. உண்மைதான் சொல்றேன். ஆமாங்க. ஏன்டா பெருமா கோயில் பூசாரி சாராயம் குடிச்சு கிணத்துல உளுந்து செத்தானா? சரி அடுத்தது நான் போய் கருவறையில உட்காந்து ஆட்டத்துக்கு ஆரம்பிச்சேன். அந்த விட்ட அந்த 2000 குட்டியும் பிடிச்சிருக்கணுமே. பெருகி போயிருச்சு. ஆமா பெருகி இருக்கணுமே. எல்லாமே கண்ணுடைய மகிமை. இப்ப எத்தனை வீடு? இப்ப வந்து பாருங்க எங்க வீட்டுக்கிட்ட 3 வீடு தான் இருக்கு. அந்த 3 வீடு ஆடுறா எங்களது ஒண்ணு எங்க பெரிய பண்ணு சித்த பண்ணது ஒண்ணு. ஒரே குடும்பம். ஆமாங்க. உங்க குடும்பமே. எல்லாம் என்ன ஆச்சு? எல்லாம் ஊருட்டு போயிட்டாங்க. அவங்க இருந்த இடத்தெல்லாம் பட்டா போட்டு நிறைய இப்ப பட்டா போட்டு சோளம் இறக்கிருக்கிறோம். இருந்தா பொழைச்சா உன்ன மாதிரி பொழைக்கணும். ஆமா. சரி என்ன பண்றது? இப்படி நில்லுங்க சாமி. நான் ஒரு துதி பாடி உங்ககிட்ட வர வாங்கி ஆகும். நான் இந்த புல்லாங்குழல் வாயில் வைங்க. நீ பாட ஆரம்பிடா. ஓத்திரியங்கள் அதிகமா இருக்குது. தலைப்பே சரியில்லை. ஏங்க திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. ஒரு எழுத்துதாங்க மிஸ்டேக் ஆகி போச்சு. ஒரு எழுத்துல அது எங்கேயோ போகுதுடா. இப்ப பாடி போடுறேன். அயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் குழந்தையை மாயக்கண்ணன் அம்மா மடியில் படுத்துட்டா. என்னடா பாட்டுக்கு தூங்கிக்கிறான். வேற ஏதாவது பாட்டு பாடுற வேலையே வேண்டாம். சுப்பிரபாதத்துக்கு போறேன். அந்த வானிலை கீழே பாடுது. 7 மணிக்கு அங்க திருப்பதியில் போடுறாங்களா? அதான். அதெல்லாம் யார் பண்ணது? நான் பாடுறதுதான். போன ஜென்மத்துல திருமலை வாசா திருவெங்கடேசா. திருமலை வாசா திருவெங்கடேசா. நமிதா பாலு ஆரோக்கிய பாலு சகிலா சுத்து எஸ்டி புத்து 30 படத்துல 5000 வச்சிருந்தா அழுவாதமா. பாட்டு பாடி உச்சுருக்காக ஜாமிக்கு நான் மசுரு கொண்டு வந்து தரேன் ஜாமி. காப்பாத்திக்கிட்டு விடு. காப்பாத்தி விடுன்னு சொல்ற. அதோட பாப்பாத்திக்கிட்டு விடுங்கிறேன். பாப்பாத்தி உசுறு கொடுக்குற சாமிக்கு மசுரு ஒரு விரல ஒண்ணு கொடு. மொட்டையை அடிச்சுக்கிறேன். விரல ஒண்ணு கொடு. முடிதான் வளரும். விரல வெட்டணும் நானே போறது. அன்பா சாமி ஆகட்டும். நான் மெச்சித்தேன். நல்ல சாதிக்கு போறதா நாளையில இருந்து என் முகத்துல முடிச்சிடாத. ஆமா இன்னைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நாளைல இருந்து என் முகத்துல முடிச்சிடாத. இருந்துட்டாலும் அதிகரிய மூலம் என்று என்னை யாவரும் துதி செய்ய என் பெயரோ ஆதி எம்பெருமான். உண்மை மாயக்கண்ணன். ஆமா மாயக்கண்ணனாக இருந்தாலும் அகத்திலே 1008 அவதாரம், யுகத்தில் 108 அவதாரம், தசாவதாரம், 10 அவதாரம். 10 அவதாரத்திலே முதல் அவதாரம் மச்ச அவதாரம், இரண்டாவது கூர்மை அவதாரம், மூன்றாவது வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி
அவதாரம், நான்காவது நரசிம்ம அவதாரம், ஐந்தாவது பிராமணர் அவதாரம், ஆறாவது பரசுராமர் அவதாரம், ஏழாவது ராமர் அவதாரம், எட்டாவது பாராம அவதாரம், ஒன்பதாவது ஸ்ரீமந்த நாராயண கண்ணன் அவதாரம். இந்த ஒன்பதாவது அவதாரத்தில் என் தாய் தந்தைகள் யார், நான் எங்கே இருக்கிறேன், எனது வேலை என்ன, நான் வந்த நோக்கம் என்ன சொல்லுமல்லவா? என்னை ஈன்றதோர் தாயாராடா, என் தாய் தந்தைகள் யாரு? ஆவணி மாதம் அஷ்டமி தேதி ரோகிணி நட்சத்திரம் சத்திர சங்கார யோகத்திலே 8ஆம் ஜனனமாக மாலை சுத்தி பிறந்தவன் நான். மாமனுக்கு ஆகாது, கொடி சுத்தி பிறந்தவன் நான், கோட்டைக்கு ஆகாது. ஆமாடா, என்ன மாதிரியே 7 பெண் குழந்தைகள் பிறந்து 8ஆவது ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். தாய் மாமன் கூட க்ளோஸ். 8 காலம் எங்க சாமி போறது போல ஒண்ணு பேத்து விட்டா இடுப்பு வலிக்குதுன்னு படுத்துக்கிறாங்க. இடுப்பு வலிக்குதா? 8 காலம் இப்ப போறது இல்ல சாமி. ஆம்பளைக்கும் தெம்பு இல்ல, பொம்பளைக்கும் முடியறது இல்ல. நண்பா, பாடாத வடமந்திரி ஆளக்கூடிய தந்தையோ வசுதேவன், என் தாய் தேவகி ரோகிணி. என்னை பெற்றவள் தாய் தேவகி ரோகிணி. வளர்த்தியது என் தாய் அசோதை. பிறந்தது வடமதுரை, வளர்ந்தது ஆயர்பாடி. நண்பா, பிறந்த ஒரு இடம் வளர்ந்த ஒரு இடமாக இருந்தாலும் எனக்கு வேலை என்ன வேலை? யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்சம் ஜீவன்கள் இந்த பூமியில் வாழுது. அனைத்தையுமே படைப்பது பிரம்மன், அதை காப்பது சிவபெருமான், அழிப்பது கண்ணன். அழிக்கிற வேலை. அழிக்கிறதுன்னு இப்படி 2 மாதத்துக்கு எவ்வளவு, 3 மாதத்துக்கு எவ்வளவு, எல்லாமே போற 5 மாதத்துக்கு எவ்வளவு அழிக்கிறதுன்னு முடிவாகி போச்சுன்னா பாருங்க, எனக்கு குடலக்காரன் செம்பிளி ஆட்டி சேனை பண்ணி போட்டான். அது எப்படியாவது வந்து அழிச்சுட்டு வந்துருக்கு. என்ன அழிக்கிற கருவழிக்கிற வேலையா? துஷ்டர்களுக்கு சிஷ்ட பரிபாலன், நம்பியவர்களுக்கு நடராஜன், நம்பாதவர்களுக்கு யமராஜன். கருவழிக்கிற வேலை இல்ல, கூண்டோடு அழிக்கிறதே வேலை. போட்டு தள்ளுறோம். ஆமா, எப்படி சாமி? ஏனை முதல் எறும்பு கடைசி 84 ஜீவன்களையும் படைப்பவன் பிரம்மன், காப்பது சிவபெருமான், அழிப்பது கண்ணன். சரிங்க. பூமி பாரத்தை குறைப்பதற்காக பூவுலகில் கண்ணனாக நான் பிறந்தேன். சரிங்க. பூமி பாரத்தை குறைப்பதாக என்றால் எப்படி பூமி பாரத்தை குறைக்கிறது? எப்படி குறைக்கிறதுன்னா அந்த கரண்ட் அடிச்சுட்டு போய் மேட்டூர் டேம்ல கொட்டி போடலாம். கரண்ட் அடிக்கிறதுக்காக உனக்கு 30,000 கொடுத்துட்டு வந்து எங்க கூத்தாட விட்டுக்கிறாங்க. எப்படி பூமி பாரம் குறைக்கிறது? போய் மேட்டூர்ல கொட்டினாலும் அதையும் பூமியில தான் கொட்ட முடியும் அப்படின்னு பவானி சாகர்ல கர்நாடகாவில் கொண்டு மேட்டூருக்கு பவானி சாகருக்கும் 2000 கிலோமீட்டரு. ஏன்டா அதையும் கொண்டு போய் பூமியில தானே கொட்ட முடியும்.
அப்புறம் வேற எப்படிங்க பூமி பாரம் குறைக்கிறது? பூமி பாரத்தை குறைக்கிறதுனா எப்படி? மக்கள் தொகை அதிகரித்து விட்டது. சரிங்க. அந்த மக்கள் தொகையை குறைச்சா மக்களாகப்பட்ட பாதிக்கு பாதி மக்கள் மண்ணோடு மண்ணா அவருடைய உடலெல்லாம் மக்கி போனா பூமி பாரம் குறையுமா இல்லையா? அதே 70 கிலோ மனுஷன 700 கிலோ சாம்பல் ஆக்கி போடலாம். பூமி பாரம் குறையுமா இல்லையா? குறையுங்க. சுருள் 30 தேவர்கள் நாங்கள் இருக்கிறோம். சரி. அரக்கர்கள் 3,60,000 அரக்கர்கள் இருக்கிறார்கள். 3,60,000 அரக்கர்களை மடித்தால் அவர்களுடைய உடலெல்லாம் மண்ணோடு மண்ணா மக்கி போனா பூமி பாரம் குறையும். என்ன பால குறையும். அது மட்டுமல்லாமல் இப்ப இந்த யுகத்திலே எப்படி எல்லாம் பூமி பாரத்தை குறைக்கிறேன்? எப்படி சொல்லுவாங்களாம்? எப்படி சாமி? ஆக்சிடென்ட், கொரோனா, பூகம்பம் இப்படி எல்லாம் போட்டு கொண்டு போடுறோம். அப்படியே ஒரே தட்டு தான் 2000 பேர் அப்படியே அவுட் ஆகணும். ஆமாங்க. பின்ன அப்படி பூமி பாரத்தை குறைக்கிற எம்பெருமான் மாயக்கண்ணன் என் வேலையோ அழிப்பது. சுருக்கமா சொல்ல போனா நம்பியவர்களுக்கு நடராஜன், நம்பாதவர்களுக்கு யமராஜன். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவுக்குள் இருக்கும் சிசுவிற்கும் காத்தருளுடைய கண்ணனாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் எனது மனைவியை சந்தித்து தேவருடைய நலன் கருத செல்ல வேண்டும். எனது மனைவி அந்த பரம் இருப்பாள். அன்பா சாமி வாடா, எனக்கு நேர்ந்தாலே ஆருங்க எங்க வீட்டுக்காரிப்பா. சரிங்க அன்பா அவளை பத்தி எழுதனா ஏட்டில் எழுதவே முடியாது. அவளுக்கு கன்றாவியா இருக்குமா? அவளை பத்தி பாடனா பாட்டுல பாடவே முடியாது. ஐயோ சாமி, அழகென்றாலும் அழகு, அப்பேற்பட்ட அழகு. உங்க பொண்டாட்டி எங்க வீட்டுக்காரி வந்திருக்கிறாப்பா. கூட்டிட்டே வந்திருக்கிறீங்க? நேத்துதான் கூட்டிட்டு வந்திருந்தீங்க. நேத்துதான் உள்ளூர்ல ஆடணும் வந்தாங்க, இன்னைக்கு மேடம் வருவாங்க. சரி நண்பா, எனது மனைவி அவ கண் அழகண்ண, கால் அழகண்ண, மூக்கழகண்ண, வாய் அழகண்ண. உங்க பொண்டாட்டிக்கு 10 ரூபா தராங்களா? வாங்கிட்டு போய் கொடுங்க. பவுடராவது வாங்கி கொடுங்க, கொஞ்சம் அடிச்சு தெரியட்டும். போங்க நீங்க போங்க, அப்படி பொறுக்கிட்டு வாங்க. பாட்டு கூடு. மனைவி எப்பேற்பட்டவன்? ஆமாங்க. ஐயோ என்னத்தரா கேக்குற? நீ பொண்டாட்டி தாங்க. ஏண்டா ஏண்டா ஏய் என்னடா கண்டாரோனி பையன் என்ன நான் ஏண்டானா நீ ஏண்டாபியா? ஏங்க கடவுளின் படைப்பில் ஒவ்வொரு உயிருக்கும் ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுத்தான். ஆமாவா இல்லையா? மயில் இருக்குதுல்ல, அது தோகை விரித்து ஆடினால் அதனுடைய அழகுக்கு மயங்காதவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? இல்லைங்க. அப்பேற்பட்ட மயிலுக்கு இனிமையான குரல் இருக்காது. கத்தனா எப்படி இருக்கும்? மத்தாலக்காரன் கத்துற மாதிரி நாட்டமே இருக்கும்டா. அப்பேற்பட்ட மயிலுக்கு இனிமையான குரல் இருக்காது. இனிமையான குரல் கொண்ட குயிலுக்கு அழகு இருக்காது. வீரம் இருக்கக்கூடிய சிங்கத்திற்கு கொம்பு இருக்காது. கொம்பிற்கும் மாட்டுக்கோ கோபம் இருக்காது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் உன்னை கொடுத்து உன்னை எடுத்தான். உனக்கு ஏதாவது குறை இருக்குதா? எனக்கெல்லாம் இல்லைங்க. நம்ம குழல்காரங்க தான் கொட்டை 1.5 கொட்டையா போயிருச்சு. 4 பிள்ளைங்களா அந்த மாதிரி எனது மனைவிக்கு குறை என்பதே கிடையாது. அப்படியே சேற்றில் முளைத்த செந்தாமரை பாத்திருக்கிறியா? இல்லைங்க, பார்த்தது இல்லைங்க. தக இருப்பா. ஆமா அன்பா, கடலுக்கு போயிருக்கிறியா? அங்க சுனாமி வருதுன்னு போறது இல்லைங்க. எங்கத்தான் போவ? வீட்டோட சரி. கடல்ல சிற்பி இருக்கும், இப்படி சிற்பி ஒட்டிட்டு இருக்கும். அந்த சிற்பியை இப்படி புலந்து பார்த்தால் உள்ள முத்து இருக்கும். சிற்பி விரிச்சு பார்க்கணும். ஆமா, கொஞ்சமா அந்த சிற்பியை இப்படி புலந்து பார்க்கணும், உள்ள முத்து இருக்கும். பாத்துக்கிறியா? கைசோடு. என்ன கைசோடா? இல்ல, சிற்பி வளர்ந்ததுக்கு எல்லா சிற்பியிலையும் முத்து இருந்து விடாது. 100ல 1 1000ல 1 முத்து இருக்கும். சரியா அந்த முத்து கூட அழகுடா. எங்க வீட்டுக்காரி தான்டா அழகு. ஆமா, பார்த்தா பரவாயில்ல. ஒரு நாளைக்கு அப்பேற்பட்ட என் மனைவி ஆதிலட்சுமி அந்த பரம் இருப்பால். அழைத்து வாசிக்கிறோம்.
பாம்பின மேல் பள்ளி கொண்ட என் மாயா தேவி என்னடி சொல்ற? அந்த நஞ்சாமிர்தம் உண்டு அந்த ஈசனுக்கு வைத்துணரே தேவி அஞ்சாத பக்தர்களை ஆதரிக்கும் நினைவினால வந்தான் குழலால் உன்னை வந்தனோ புரிந்தேன் என் மாயா பள்ளி கொண்ட பரந்தாமனே மன்ன பரந்தாமனே பதமது நாட் பணிந்தேன் எனது மன்னா சூப்பர். என்னை கூட பழிச்சு போலாம், நான் எங்க வீட்டுக்காரி பழிக்க முடியாது. ஐயா எப்படி ஐயா அடியே தலைப்பார் பண்ண பூ பூத்து மாதிரி. ஐயா என் புருஷன் எப்படி? ஆமா அப்படியே கண்ணு வைக்கலான்னு பாக்குறியா? ஏங்க இங்க இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் பல்ல மேல அதாவது நாக்கு போட்டு பலவிதமா பேசிக்கிறாங்க. என்ன சொல்லி பேசிக்கிறாங்க. கிளி பிள்ளை படுற கிளியாட்டு இருக்கிறா, அவன் புருஷன் படுறா தண்ணி பேரலாட்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த பொம்பளை பேசிக்கிறாங்க. தண்ணி பேரலாட்டுமா பொண்டாடி இப்படி பலிக்குது அப்படி பேசிக்கல. ஏங்க எப்படி கோமாளி? என்னங்க வாயில இறங்கி ஆமிச்சு வச்சு மோத முடியாத போறா. ஏங்க கூட பாக்கணும் நானு. எப்படி பஞ்சாயுகம் பிடித்து பாம்பின் மேல் பள்ளி கொண்டா அண்ணா நஞ்சாய் அமிர்தம் உண்டாந்த ஈசனுக்கு மைத்துனரா பஞ்சாங் குழலால் உன்னை மன்னா நான் வந்தனோ புரிந்தேன் நாதா. கல்லங்க உடம்பு இல்லாத உடம்பு ஏன்டி இப்படி பழிக்கிற? அண்ணன் போற மனசுல எண்ணம் போக கூடாது. அப்படி நாங்களே என்ன நினைச்சிட்டு இருக்கோம். பிள்ளை யாருங்க உங்க பேத்திங்களா? ஆமாடா. சரிங்க. என்னடி சொல்ற? ஏங்க கண்ணனுடைய பாத்திய வந்தபடியா சரி கடல் சூழ்ந்து நடி உலகிலே பூவோடும் பொட்டோடும் சுகத்தோடு வாழ்ந்திருப்பான்.
வாழ்ந்திருப்பார் என்று சொன்ன அந்த வையகத்தில் கோடான கோடி காலம் நான் வாழ்ந்திருப்பேன். இருந்தாலும் அரண்மனையில் 1000 தாதிப்பெண்கள் கொஞ்சி விளையாடும் பொழுது அதி சீக்கிரமாக அழைத்தது ஒரு செய்தி என்னன்னாதா என்ன செய்தி தெரியுமா? இன்றைய தினத்தில் தேவர் சபை விடுமுறை நாள். அதனால இருவரும் பஞ்சனையில் படுத்து உறங்குவோம். அப்படியா மன்னா? ஆமா. ஐயோ மன்னா, இன்னைக்குதான் இந்த பெண்ணோட மனசு புரிஞ்சு நீங்களே ஒரு ஆசைக்கு இணங்க வந்திருக்கீங்க. பஞ்சனைக்கு செல்லும் வேளையில் ஏதோ ஒரு சத்தமாகிறது. எங்க உடன்பிறப்பு வந்திருக்குது ஆயா பாரு என்னாட்டமே. ஆமா எல்லாமே சிலிண்டருங்கள கண்ணியத்தி தேவி அண்ணா என்ன அழுத சிந்தனை அழுத கண் சிந்தனையோடு வந்திருக்கிறாங்க. அண்ணா நேற்றைய தினத்தில தும்ஸ்காசூரனாகப்பட்டவன் எங்களை அனைவரையும் சிறைபிடித்து விட்டான் அண்ணா. என்ன தும்சகாசூரனாகப்பட்டவன் சுருள் 33 கோடி தேவையில் சிறையில் வைத்திருக்கிறானா? என்னவா இருக்கும் காரணம்? தும்சகாசூரன் யாரு? தேவாதி தேவரை எல்லாம் சிறையில் வைக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவனுக்கு என்ன சக்தி இருக்கிறது? யாரு? நேற்றைய தினத்தில தும்சகாசூரனாகப்பட்டவன் நானும் என் கணவரும் உரையாடி கொண்டு இருக்கும் பொழுது எங்களோட வந்து வரத்தை பெற்றான். சிவபெருமான் இடத்திலையும் பார்வதி இடத்திலும் வரத்தை பெற்றான். எப்படி வரம் கொடுத்தீர்கள்? பேர் விட்டு வரத்தை பெற்றான் தெரியுமா? அழிவில்லாத செல்வம். யாரிடத்திலும் எந்த ஒரு அருணாக்கை ரக்கட்டி ஆடவன் இடத்திலும் அழிவில்லாத வரத்தை பெற்றான். உடல் ஒன்றாக இருக்க வேண்டும், உயிர் ஒன்றாக இருக்க வேண்டும், உடல் 2ஆக இருக்க வேண்டும் என்று வரத்தை கேட்டான் அண்ணா. அதன் பிறகு சாதாரண வரமெல்லாம் கேட்கல, உடலாகப்பட்டது ஒன்னா இருக்கணும். அந்த ஒரு உடல் 2ஆ பிரிஞ்சு வரணும். ஆமாண்ணா. அப்பா ஒரு உடல் 2ஆ கிழிஞ்சு பாதிக்கு பாதியா ஒரு கை ஒரு கால் ஒரு கண்ணு ஒரு காது இந்த பக்கம், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு உடலாகப்பட்டது 2ஆக பிரிந்து வந்து ஒரு உடல் பூஜை செய்ய வேண்டும். ஆமா. இன்னொரு உடல் அவனோட சண்டை செய்ய வேண்டும். சண்டை செய்ய வேண்டும். 1000 வருடங்கள் இப்படி பூஜையும் இப்படி சண்டையும் செய்தால் மட்டுமே அந்த அரக்கனை மடிக்க முடியுமா? ஒரு உடம்பு 2 உடம்பா எப்படி? ஏண்டி ஏங்க யாருங்க அப்படி பிறந்திருக்கிறாங்களா? உடலாகப்பட்டது ஒன்னா இருக்கணும். அந்த உடல் 2ஆக பிரிந்து வந்து கொல்ல வேண்டும். ஒரு உயிர் 2 உடல். பேசாம பிரம்மதேவா, அப்பா உன் உடம்பு 2ஆ கிழிக்கிட்டா உடம்பு கிழிச்சா செத்து போயிருப்பானே. பார்வதி நீதான் கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணணும். எங்க மச்சான் அடிச்சடியில நித்திரையை கொண்டிருக்கிறார் அண்ணா. பேசாம வரம் கொடுத்தது அந்தாளு. ஆமா, அந்தாளு உடல கிழிச்சிடலாமா? அண்ணா இங்க பாரு மாப்பிள, எங்க அண்ணன் தான் உனக்கு சும்மா கிடைச்சானா? ஏண்டி போனவங்க எங்க வீட்டுல இருந்து தேடி வரீங்க? இங்க பாரு, அவங்க பேச்சு கேட்டு அப்படி இப்படி போனேன்னா வச்சுக்க, அப்புறம் சோத்துக்கு சிண்டிதான் அடிக்கணும் இருக்கு மாப்பிள. அடியே உங்க அண்ணன் பண்ற வேலைத்தான் அதெல்லாம். கஞ்சாவை போட்டுக்கிட்டு புத்தி இல்லாத கேக்குறவங்க கூட வரத்து கொடுத்து போறது நெப்பு கட்டு. எங்க அண்ணன் போய் ஆவண போய் காப்பாத்துறது. எங்க அண்ணன் அப்படி பண்றான்னு தெரியுதுல. ஆம்பளையா கிள்ளி விட்டு வேடி பக்கம் நீல ஆம்பளையா? என்கிட்ட பேசு, எங்க அண்ணன் கிட்ட போற வேலை வச்சுக்காத. அண்ணன் கிட்டனா உங்க அண்ணன் கிட்ட போய் தானே இந்த லட்சணத்துல வந்து நிக்கிற. பல்லு பரம் இங்க வந்து நிக்கிற இந்த நிலைமையில பல்லு பரம் அப்படி சராயாட்ட பல்லு வச்சுக்கிட்டு போற பிச்சைக்காரன் எச்சக்காரன் வரத்து கொடுத்து போறது. நாங்க அலமாதிரி கிடக்குறது தேவாதி தேவர்கள்லாம். உங்க அண்ணனுக்கு இதேத்தான் வேலை மயிரு. ஏங்க இங்க பாருங்க, இவகிட்ட என்ன எனக்கு பேச்சு? இங்க பாருங்க, ஏன் விட்டு கொடுக்குற? விட்டு கொடுக்கறனா? ஏன் இறங்கி போயிட்டா? அவன் எங்க அண்ணனை பத்தி எதுக்கு பேசுறா? என்ன யாருடியே?
உங்க அண்ணன் ஒழுங்கா இருந்தா நான் என்னத்துக்கு பேசுறேன்? ஐயோ ஐயா பல்லு பாருங்க, அப்படியே பல்ல பார்த்தா கொஞ்ச நேரம் பேசலாம்னு அடி சொல்றேன். எலும்பி என்னடி ஏற என்னடி ஏற என் தங்கச்சி கொலை சொல்ல முடியுமா? பல்லு பாருங்க, பல்ல ஒரு சிரி சிரி. அடி எலும்பி என்ன நாவாடுறாங்க ஓடிச்சப்படி இடுப்புல சொல்லிக்கிட்டு போயிருந்தா இருக்கு. என் தங்கச்சி நீ போ படிக்கிற என்ன மாப்பிள்ள நீ ஒன்னும் சேர்ந்துக்குச்சா? இங்க பாரு, எங்க சுத்தி போனாலும் இங்க தான் வந்தாவணும். பாத்தியா நான் உருடி அண்ணா நான் இருந்தாலும் நான் தான் உன் தங்கச்சி. இப்ப வந்தவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? நாங்க வாங்க அண்ணா, இப்ப இதுக்கு என்ன பிரச்சனை? தங்கச்சி பாருங்க ஐயா, கிளி குஞ்சா ஆட்டம் இருக்கிறா பாருங்கதா. சொல்லுங்க சக்கரத்தி நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லுவாள, நல்லா இருந்தா தாண்டி சொல்லுவாங்க. நான் சொன்னால கேள்வி எவ சொல்றா? ஏ பொக்கவாச்சி, அண்ணன் தங்கச்சி குளத்தை நல்லாவா இருக்கும். ஏன்டி கேள்வி திருக்க பார்த்து சிம்மரானாட்டும் அழகா இருக்கிறேன். சரி தேவி, விளையாண்டது போதும், ஏதாவது ஒரு நிபந்தனை செய்து ஆக வேண்டும். சுல்முற்பத்து விற்கோடி தேவர்களை சிறையில் வைத்திருக்கிறான். யாரு? தும்சகாசுரன். சாதாரணமான ஆள் இல்ல. 1000 சிரம், 2000 கரம், 1000 கவச குண்டலத்தோடு பிறந்தவன். அவனை எப்படி அழிப்பது? சாதாரணமாக முடியாது. உயிர் ஒன்னா இருக்கணும், உடல் ரெண்டா பிரிஞ்சு வரணும். ஒரு உடல் யாக செய்யணும், ஒரு உடல் போர் செய்யணும். இப்பேற்பட்ட வரத்தை வாங்கி இருக்கிறான். இப்போது என்ன செய்ய வேண்டும்? இந்த நாராயணனாகப்பட்டவன் என்னுடைய உடலை ரெண்டா கிழித்து நரனாகவும் நாராயணனாகவும் நானே அவதாரம் எடுத்து வருகிறேன். நானே அவதாரம் எடுத்து வந்து அந்த தும்சகாசுரனை இப்போதைய வதம் செய்கிறோம். தேவாதி தேவரெல்லாம் யாகத்திற்கு வேண்டிய வேலைகள் அனைத்தும் செய்யுங்கள். யாகத்திற்கு தேவையான இந்த நரனுக்கும் நாராயணுக்கும் தேவையான அனைத்து வேலைகளும் தேவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதே எங்களுடைய உடலை கிழித்து நரனாகவும் நாராயணனாகவும் வருகிறோம். அனைவரும் எனக்குள் அடக்கம் இருக்கும் பொழுது எங்கடி போயிட்டான் பரமசிவன்? எங்கடா போயிட்டான் உன் சகல? அகல அடிச்ச உதையில தூங்கிட்டு இருக்காரு ஆஸ்பத்திரியில. ஆமா, பாதாளமாக பயந்து ஓடிவிட்டான். இதோ ஸ்ரீமந்த கண்ணனும் எனக்குள் அடக்கம். அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்ற வேலையை செய்யணும். சொல்ற வேலையா? ஐயோ, நீங்க வாயால சொன்னா நாங்க கையால செய்யறோம். வாயால நல்லா செய்வல்ல, வாயில நல்லா செய்வாங்க. அதுக்குதான் பட்டு பண்ணலாம். அதனால் தேவாதி தேவர்கள் என்னிடத்திலே அடக்கி உடக்கி கை கட்டி வாய் பொற்றி சிறு சிறப்போடு எனக்கு சேவை செய்ய வேண்டும். அப்படியா? நீங்க சொன்னபடியே ஆகட்டும். இந்த தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து தேவாமிர்தம் கிடைந்தோம். அந்த தேவாமிர்தத்தை நாங்க தான் வச்சிருக்கிறோம். செத்த நேரம் இங்கே இருங்க, உங்களுக்கு அந்த தேவ அமிர்தம் தரோம். சரிங்களா? இன்னும் மதிமயக்கமா இன்னும் மெம்மேலும் மெம்மேலும் மேல கொண்டு போறோம் போல. அப்படியா? எடுத்து வாடி, எடுத்து வா. எப்படி தரம்பாரு அமிர்தத்தை? தேவர்ல சாப்பிடுற அமிர்தம் அசுரனுக்கு தரணுமா? அதனால அமிர்தம் தரக்கூடாது. என்ன தரன்னு பாக்குறியா? இந்த பொம்பளைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஏன் கையால உங்களுக்குனே புடிச்சு கொண்டு வந்திருக்கிறோங்க. அப்படி இதோ அந்த அமிர்தத்தை குடித்து பார்க்கிறேன். ஒரு சொட்டு கூட வீண் பண்ண கூடாது. உங்களுக்காக ஸ்பெஷலா நான் செய்யாது. இதுதான் அமிர்தமோ? என்னாடி கரை கட்டிட்டு இருக்குது? ஐயோ, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால அப்படி தெரியுதுங்க. திரி திரியாக்குது. ஐயோ, அது ஒண்ணு இல்லைங்க, கொஞ்சம் இதா யாட சேர்ந்துருச்சுங்க. குடிங்க, குடிச்சு பாருங்க. அருந்தட்டுமா? அருங்க. வாடி. நானா? ஐயோ அம்மா, ஐயோ அடோ அம்மா. போடு. அருமை அருமை. அப்படியே கிரன்னு ஏறுது. இறங்கு 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 ஏறுமே அப்படியே. ஏதோ 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 வறுமையோ
தெரியுமே. அப்படியா? ஆமா. கர்ரட குதிரை இருக்கா? ஆமாங்க. இந்த தேவாமிர்தத்தை சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். சரி, சத்த நேரம் கொஞ்சம் அங்க இருங்க. நான் ஓய்வு எடுக்க வேண்டும். ஓய்வு எடுங்க. உங்களுக்கு வேணுமான தேவாமிர்தம் இன்னும் தருகிறோம். அப்படி நரனாகவும் நாராயணாகவும் உடலை கிழித்து வந்து விட்டோம். ஓர் உயிராக இருந்தோம், இரண்டு உடலாக கிழித்து உருவம் எடுத்திருக்கிறோம். உண்மைதான். நாராயணனாக நானும் நரனாக நீயும் வந்திருக்கிறாய். தம்பி, ஒருவர் சண்டை செய்ய, சரி, ஒருவர் ஏகம் செய்ய வம்சகாசுரனை வடிப்போம். வா செல்வோம். தம்பி, இப்போதே யாகம் செய்ய தும்சகாசுரனை வடிப்போம். அதனால நரனாகப்பட்ட தாங்கள் முதல் யாகத்தை செய்யுங்கள். நாராயணப்பட்டவன் தும்சகாசுரனிடத்திலே போருக்கு செல்கிறேன். ஆயிரம் சிரம் 2000 கரா ஆங்கார புஜபலம் படைத்த கவச குண்டலத்தோடு பிறந்த இந்த தும்சகாசுரன் யாருன்னு கேட்க நானடா நான். என் அண்ணனா எனது தம்பியாகப்பட்ட நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறான், தவம் செய்து கொண்டிருக்கிறான். நாராயணன் நான் சண்டைக்கு வந்திருக்கிறேன். இப்போதே சொல்கிறேன், தேவாதி தேவர்களை சிறையில் வைத்திருக்கிறாய். அந்த தேவரை சிறையிலிருந்து வெளியே விடு, ஓடி பொழைச்சிக்க. தேவாதி தேவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் நரனாகப்பட்டவன் யாகம் செய்வான். ஆமா, இதோ செய்து கொண்டிருக்கிறான். நாராயணன் சண்டைக்கு வந்திருக்கிறேன். தேவர்களை விடுதலை செய்ய உங்களை சீவி விடுவேன். என்னை வெல்வதாக இருந்தால் 1000 வருடம் கட்டுத்தவம் ஒருவர் புரிய வேண்டும், ஒருவர் சண்டையிட வேண்டும். ஏண்டா உன்னால முடியுமா? தேவரை சிறையில் இருந்து விடுதலை செய்ய முடியுமா, முடியாதா? ஒருபாடு முடியாது.
நீ யார்? நரன் நாராயணன். அவர் நாராயணன், நான் நரன். என்னுடைய ஒரு சிரம் போய்விட்டது. ஆஹா. அப்படி இருந்தாலும் ஆஹா. வேணா என்ன கொல்லலானே முடிவு பண்ணி கங்காதரா, கங்காதரா, ஒரு கவச கொண்டத்தை அறுத்து விட்டு நீ சீக்கிரமா வர மாதிரி தெரியுது. சிரம் குறைந்து கொண்டே போகிறது. சத்தமா கேட்கல. நமச்சிவாய காதல் நீர் அதிகமாக அடிக்கின்றது. கோமாளி விரோதிகளை அடுக்கடுக்காக போடுகிறார். ஓம் நமச்சிவாய. என்னுடைய சிரம் குறைந்து கொண்டே போகிறது. கரமும் குறைந்து கொண்டே போகிறது. என்னுடைய 999 சிரம் அறுபட்டு விட்டோம். அறுத்து விட்டார்கள். அப்படி இருந்தாலும் சண்டையில சாவணும் இல்லனா அதனால் இந்த ஒரு சிரம் 999 சிரத்தை அறுத்து என்னுடைய கரங்கள் அனைத்தையும் அறுத்து அறுபடு வேலையிலையும் நான் விடாமல் ஒரு சிரம் இருந்தாலும் உங்களை கொல்லாத விட மாட்டேன். தண்ணி குடிக்கிறதுக்கு வசந்தம் குடிக்கிறீங்க. இருப்பது ஒரு சிரம், 2 கரம், ஒரே ஒரு கவசம் கொண்டலும். ஓடி பொழைச்சிக்கிறியா சாவரியா? நான் செத்தா சண்டையில சாவுவேன், இல்லனா சண்டையை உடைச்சு கூட செத்து போய். அப்படியா? வீரமரம் அடைந்தாலும் பரவாயில்லை, உங்களை மதிக்காம நான் விட மாட்டேன். கடலை தண்ணியை கலக்க முடியுமா?
தெரியுமா கண்டால பாவி பஞ்சத்தளத்தில் திரும்பி ஓடலா கண்டால தேடி கடைசியா ஒரு வாய்ப்பு தருகிறேன் ஓடி பிழைத்துக்கொள் அப்படியா ஒருபோதும் முடியாது தேவர்களை விடுதலை செய்ய முடியாது இதோ உன்னை நான் கொல்லாத விட மாட்டேன் அப்படியா அங்கார கோபத்தோடு எழுந்தேன் நாராயணன் இனிமேல் நீயே நினைத்தாலும் சரி உன்னை படைத்தவனே வந்தாலும் சரி உன்னை காப்பாற்ற முடியாது சூரிய பகவானே சொல்லப்பா யாரது இதோ இந்த நாராயணன் இருவரும் ஒருவர் யாகம் செய்ய ஒருவர் என்னிடம் சண்டை செய்ய 999 சிரமம் இதோ என்னுடைய கரங்கள் அனைத்தும் வெட்டி வீழ்த்து விட்டன ஒரு சிரம் 2 கரத்தோடு நான் தப்பி அபயம் என்று உன்னிடத்தில் நாடி நான் வந்து விட்டேன் சூரிய பகவானே என் அபயத்தை காக்க வேண்டும் ஐயா சரி அதாவது ஒரு ஆபத்துன்னு என்ன தேடி வந்துட்டேன் மும்மூர்த்தி தேவர்கள் கூட ஒரு ஆபத்துனா என்ன நாடிதான் வருவாங்க அதனால உன்னோட இது என்ன ஆபத்து என்ன உனக்கு என்ன நேர்ந்தது இதோ என்னை கொல்ல வரும் நாராயணனிடம் இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் சரி அதாவது நீ ஆபத்துன்னு என்ன தேடி வந்துட்ட நான் உன்னை காத்துதான் ஆகணும் அதாவது உன்னை நெல்லிக்கனியா திட்டித்து நான் வாயில வச்சு முழுங்கிக்கிறேன் நீ உன்னை வந்து நான் பாதுகாத்துறேன் நேரான நேர்களுக்கு வந்திருக்கிறோம் நேரான நேர்களுக்கு ஆளக்கூடிய ஐயா சூரிய பகவானே சூரிய பகவானே சொல்லுங்க என்ற அரக்கன் வந்தான் ஆமா வந்தவனை ஆபத்துன்னு என்று வந்தான் ஆபத்துன்னு என்று வந்தாங்க நெல்லிக்கனியா திட்டிச்சு நான் முழுங்கிட்டேன் ஆமா என்ன ஒரே ஒரு 5 நிமிஷம் நெல்லிக்கனியாக திட்டித்து சூரிய பகவான் முழுங்கி விட்டாரா நாங்கள் எடுத்த அவதாரமா வீண் போயிடும் போல இருக்கிறது என்னுடைய உடலாகப்பட்டதை இரண்டாக கேட்டு நரனாகவும் நாராயணாகவும் வந்தோம் இப்படி கஷ்டப்பட்டு யாகம் செய்து வேள்வி செய்து அந்த தும்சகாசுரனை சூரிய பகவான் நெல்லிக்கனியாக திட்டித்து முழுங்கி விட்டாரா ஐயோ அவனை நாங்கள் கொல்லவே வேண்டும் கொல்ல வேண்டுமா இப்போதே அவனை படைக்க வேண்டும் நீங்கள் அவனை இப்போதான் நீங்க கொல்ல முடியாதப்பா ஆமாம் நான் நெல்லிக்கனியா திட்டித்து முழுங்கிட்டேன் அப்படி நீங்க கொல்லணும்னா அடுத்த யுகத்துல குந்திக்கு மகனா பிறப்பாரு கர்ணனா பிறப்பாரு அடுத்த யுகத்துல நீங்க அவரை வேணா மடிச்சுக்கங்க ஆமா தும்சகாசுரன் என்ன செய்தான் பார்த்தீர்களா அதாவது
சூரிய பகவான் இடத்திலே அடைக்கலமாக சென்று விட்டான். சூரிய பகவான் உன்னுடைய அபயத்தை காக்கிறேன் என்று நெல்லிக்கனியாக கட்டித்து முழுங்கி விட்டார். கேட்ட போது என்ன சொல்றாரு? இந்த ஜென்மத்தில் முடியாது, அடுத்த ஜென்மத்தில் என் கிருபையால் அவன் பூலோகத்தில் பிறப்பான். அப்ப நீங்க கொண்டுக்காகன்னு சொல்லியிருக்கான் சூரிய பகவான். அடுத்த ஜென்மத்தில் பிறக்க வைக்கிறதுனா எப்படி பிறக்க வைக்கிறது, எப்படி அவனை கொல்ல வேண்டும்? அதாவது நாராயணனாகப்பட்டவன் நான் எம்பெருமான் கண்ணனாக நான் பிறப்பேன், நரனாகப்பட்ட நீங்கள் ஆளான அழகுமணன் அர்ஜுனனாக நீங்க பிறக்க வேண்டும். சூரிய பகவானுக்கும் குந்தமாதேவிக்கும் 1000 சிரம் 2000 கரம் 1000 கவச குண்டலத்தோடு பிறந்த அந்த தும்சகாசுரனை ஒரு சிரம் 2 கரம் கவச குண்டலத்தோடு கர்ணனாக பிறக்க செய்வோம். எப்படி ஆட்டி படைத்தானோ தும்சகாசுரன், அதை போலவே அவன் பிறப்பு முதல் இறப்பு வரை நரனும் நாராயணனும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்து எல்லெல்லாக அணுவணுவாக சித்திரவதை செய்து அந்த கர்ணனை மடிக்க வேண்டும். அடுத்த ஜென்மத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணன் பிறந்து அந்த கர்ணனை மடிப்போம். அந்த சூரிய பகவான் வரம், அதாவது நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் பிறக்க செய்கிறேன் என்று. சூரிய பகவான் அடுத்த ஜென்மத்தில் கர்ணனை பிறக்க செய்வார். நாம் சூழ்ச்சியால அந்த தும்சகாசுரனை மடிப்போம். இப்போது நரனும் நாராயணனும் இதே இடத்தில். அது மட்டும் அல்லாமல் தும்சகாசுரனாகப்பட்டவன் யாரு? இந்த ஜென்மத்தில் தும்சகாசுரன், அடுத்த ஜென்மத்தில் கர்ணனாக பிறப்பான். கர்ணனாக பிறந்து அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்து அந்த கர்ணனை மடிப்பார்கள். அப்ப அவனை கொல்ல முடியாது. அப்ப அந்த கர்ணனை ஏன் கொல்ல முடியாது என்றால், தான தர்மங்களை வாரி வழங்கியவன் தர்ம தேவதை அவனுடைய உயிரை காப்பாற்றும் கர்ணனை. அப்போது இவனை எப்படி கொள்வது என்று பார்த்தால், எம்பெருமான் மாயக்கண்ணன் சூழ்ச்சி செய்வார். கர்ணனாக பிறந்து தான தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுத்து சீரும் சிறப்போடு வளர்ந்த கர்ணனுக்கு எப்ப 4ஆம் பதி கிடைக்கும் என்று கர்ணன் சாவர நிலைமை கேட்பான். அப்ப கிருஷ்ணன் சொல்லுவாரு, தான தர்மங்களை வாரி வாரி கொடுத்த அன்னதானத்தை மட்டும் நீ கொடுக்கவில்லை, அந்த அன்னதானத்தை கொடுத்திருந்தால் உனக்கு 4ஆம் பதி கிடைத்திருக்கும். அடுத்த ஜென்மத்தில் உனது மனைவி பொன்னுருவி வெங்காட்டு நாயகியாகவும் நீ உனது மகன் சீரானாகவும், அதாவது நீ சிறுதுண்ட பக்தனாகவும் பிறக்க வேண்டும். சிறுதுண்ட பக்தனாக பிறந்து அன்னக்கோடி கட்டி ஆளாச்சி மணி அடித்து ஒரு நாளைக்கு 1000 அந்தணர்களுக்கு சாப்பாடு இல்லங்காம போடுங்க. அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு நான் வரம் கொடுக்கிறேன் அப்படி என்று கர்ணனுக்கு கண்ணன் சொல்ல, அதே போல சிறுதுண்ட பக்தனாகவும் வெங்காட்டு நகையாகவும் பிடிந்து எல்லாருக்குமே இல்லங்காம தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள். அப்போது கடைசியாக அவர்களுக்கு 4ஆம் பதவி எப்படி கிடைக்கும்? வெட்ட வெட்ட துளுக்கக்கூடிய பாலமரமாக பிறப்பார்கள் என்று வரத்தை கொடுப்பார்கள் தேவர்கள். முதல்ல தும்சகாசுரன், இரண்டாவது கர்ணன், மூன்றாவது சிறுதுண்டபக்தன், 4ஆம் பதி என்று சொல்லக்கூடிய 4வது யுகத்துல அவனோ பாலை மரமாக பிறப்பான். வரத்தை கொடுப்போம். நீ நரனாக பிறக்க வேண்டும், நான் நாராயணனாக பிறக்க வேண்டும். அடுத்த ஜென்மத்தில் நீ அர்ஜுனனாகவும் நான் கிருஷ்ணனாகவும் பிறந்து தும்சகாசுரனை மடிப்போம். கேளுங்கள் மகாஜனங்களே, தும்சகாசுரன் சண்டை நரநாராயணன் பிறப்பு எனும் நாடகம் இதோடு முடிவடைந்தது. நாங்கள் நடத்திய நாடகத்தில் யாது ஒரு தவறு இருந்தாலும் உங்கள் குழந்தைகளை போல் எங்களை மன்னிக்குமாறு உங்கள் பொறுப்பாதங்களை சிறை மீது வைத்து வணங்குகிறோம். நாங்கள் நடத்திய நாடகம் பிடிச்சிருந்தா ஜோரா ஒரு தடவை கேளுங்க. ஏற்படுத்தி கொடுத்த நல்ல உள்ளங்களும் நாடகத்தை கண்டுகளித்த ரசிகர்கள் மக்களும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அக்னி புயல் யூடியூப் சேனல் அருமையான அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களும் யாவற்றை எப்படி வாழ வேண்டும், எப்படி